நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் 23/4/2026 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நாளை 60 வயதிற்கு மேல் உள்ள அனைவருக்கும் ஹாப்பி நியூஸ் 6 முக்கிய உத்தரவு. என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள், அறிவிப்புகள், உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்கள் அனைவருக்கும் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, அதில் ஏதேனும் இலவச சலுகைகள் வழங்கப்படுகிறதா, அதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா, என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய கூடுதல் விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். 23/4/2026 நாளை தேர்தல் தினத்தன்று 60 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கட்டணமில்லா பஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான அழகு மீனா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் நாகர்கோவில் மண்டலம் இணைந்து தேர்தல் நாளன்று வாக்களிக்க செல்லும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண் வாக்காளராக மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் சாதாரண நகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெண்களுக்கு அந்த இலவச பயணம் உள்ளது. அதேபோல் ஆண் வாக்காளர்கள் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண் வாக்காளர்களாக மூத்த குடிமக்கள், பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க இந்த வசதி பொருந்தும். மேலும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி உள்ள வாக்காளர்களை பேருந்துகளில் ஏற்றுவதிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் கனிவுடன் நடந்து கொள்ளுமாறும் தேர்தல் நாளன்று பஸ் நிறுத்தங்களில் காத்திருக்கும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை பாதுகாப்பாக ஏற்றி இறக்க வேண்டுமென அனைத்து டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் திருவிழாவின் எவ்வித தடையுமின்றி அனைவரும் பங்கேற்க வேண்டும். குறிப்பாக உடல்நலம் குறைவு அல்லது போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற தவறிவிடக்கூடாது. வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல, கடமையும் ஆகும். வாக்குரிமை பெற்று அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் VR சுப்புலட்சுமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலின் போது வாக்களிக்க செல்லும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகள், அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் ஆதார் அட்டை, வாக்காளர் தகவல் சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் கட்டணமின்றி அன்று காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திருநெல்வேலி கோட்ட நிர்வாக இயக்குனர் S. நடராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: சட்டப்பேரவைத் தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலின் போது வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிப்பதற்காக தேர்தல் நாளன்று 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வை குறைபாடு மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சாதாரண நகர பேருந்துகளில் இலவசமாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வை குறைபாடு மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் டவுன் பஸ்ஸில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.